தலையாட்டிக்கிட்டே வெளியே வந்தாருலங்க, அது தொண்டர்களை பார்த்து கையசிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் சீட் இல்ல, உங்களுக்கெல்லாம் சீட் இல்ல, சீட்டெல்லாம் நாங்க பேசியாச்சு. நான் என்கொயரிக்கு வந்தேன்னு நினைக்கிறீங்களா? கேண்டிடேட் யாருன்னு பிக்ஸ் பண்ண வந்தனுங்க. எல்லா கேண்டிடேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டோம்ங்க. அதுல எனக்கு ஒரு வேலையும் இல்ல. இவங்க கேண்டிடேட்னு அவங்க சொல்லிட்டாங்க, அதை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. முதல் லிஸ்ட் கொடுத்தாங்க, பாண்டிச்சேரியில இவங்களையெல்லாம் கேண்டிடேட்டா நிறுத்துன்னு சொன்னாங்க, அதையும் நான் போட்டுட்டேனுங்க. உதாரணத்துக்கு ஒரு கட்சியில எப்படி வேட்பாளர் தேர்ந்தெடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், நான் தாவேக்காவை பத்தி சொல்லலைங்க. தாவேக்கா என்ன பண்ணுச்சுங்க, விருப்ப மனுவை கொடுங்க, யாருக்கெல்லாம் கேண்டிடேட் ஆகிறதுக்கு விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் மனு கொடுங்கன்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் பக்கம் மனு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மனு கொடுத்ததுல பாதி பேரு +2 ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 காலேஜ்ல அப்ளிகேஷன் வாங்கி 4-5 சப்ஜெக்டுக்கும் அப்ளிகேஷன் வாங்கி எல்லா இடத்துலயும் போட்டு வைப்போம், எது கிடைக்குதோ அதுல போய் ஜாயின் பண்ணிக்குவோம். அது காலேஜ், அது அப்படித்தான் இருக்கும், அது காம்படிஷனான ஏரியா, தப்பு இல்ல. ஆனா பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா பிஜேபியில யாரெல்லாம் நிக்கணும்னு விருப்ப மனு கொடுத்தாங்களோ, நான் மத்தியானம் வரைக்கும் நான் பிஜேபியில கேண்டிடேட் நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் நைட்டு பார்த்தா அவங்களே தாவேக்கால கேண்டிடேட்டா இருக்காங்க. இவங்க எப்ப தாவேக்காக்கு விருப்ப மனு கொடுத்தாங்க, எப்ப கட்சியில ஜாயின் பண்ணாங்க யாருக்கும் தெரியல. ஏனுங்க விஜய், அந்த 6 பாஜக காரங்களை டெல்லியில இருந்து கொடுத்தாங்க, சரி கேண்டிடேட்டா போட்டீங்க. அந்த 7 சுயேட்சை எங்க இருந்து பிடிச்சீங்க? இவங்க எப்ப தாவேக்கால விருப்ப மனு கொடுத்தாங்க, எப்ப இவங்க உங்க கட்சியில மெம்பர் ஆனாங்க, இவங்க எல்லாம் எப்ப உங்களுக்கு போஸ்ட் ஓட்டினாங்க, பிளாக் டிக்கெட் வித்தாங்க? ஒன்னும் புரியலையே விஜய். ஏன்னா அந்த எம்பளத்தினாலதான் கரெக்டா சொன்னாங்கங்க. தலைவர் சொல்லி இருக்கிறாருங்க, கார்ல எல்லாம் வந்தா சீட்டு கொடுக்க மாட்டோம், யாரு தலைவர் கூடயே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டாமா. நீங்களாவே உங்களை நினைச்சுக்காதீங்க, மற்ற கட்சியில எல்லாம் வராங்க, பெரிய பெரிய கார்ல வராங்கன்னு. எந்த கார்ல வந்தாலும் சரி, ஹெலிகாப்டர்ல வந்தாலும் சரி, சைக்கிள் ஓட்டிக்கின்னு அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஓட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள். ஆனா லிஸ்ட் எடுத்து பார்த்தா தலைவர் கூட தலைவரே இல்லையே. அட கிட்டத்தட்ட பிஜேபி கேண்டிடேட் லிஸ்ட் தாவேக்கான எதுக்கு கொடுத்தீங்கன்னு தான் தெரியல. அப்புறம் இந்த ஆதவர்ஜினா பண்ண சத்தியம் எல்லாம் ஞாபகம் இருக்குல்லங்க, இந்த நோம்பு கஞ்சி குடிக்கிற அன்னைக்கு, நாங்கோ மத சார்பு எங்களுக்கு நகி நகி, நம்மளுக்கு நிம்மதி தான் முக்கியம், நமக்கு அல்லாஹ் பூரா மக்களும் முக்கியம். அல்லாஹ்னா எல்லாத்துக்கும் சொன்னாங்க, அந்த ஸ்லாங்ல சொன்னேன். குர்ஆன் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். அப்படி நம்ம சத்தியம் பண்றான், அவள் கூட நம்ம சேர மாட்டான், அவங்க கூட சேர மாட்டோம். ஆனா அவங்க கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் நம்ம கட்சியில சீட்டு கொடுத்துருவோம். தாவேக்கா தொண்ட ஒருத்தனுக்கும் சீட்டு கொடுக்க மாட்டோம். பெண்களுக்கு பாதுகாப்பா, பெண்களுக்கு சீட்டே கொடுக்க மாட்டோம். இப்படியாக பாண்டிச்சேரியில் தாவேக்கா எப்படி கேண்டிடேட்ஸ் இருந்துச்சோ அதேதான் தமிழ்நாட்டுக்கும் நடக்க போகுது. சரி, இது ஏன் நடக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு ஒரு காரணமும் கிடையாதுங்க. மீட்டிங்னு சொல்லி ஷூட்டிங் எடுத்து 41 பேரை கொண்ட கேஸ் இருக்குல்லங்க, ஷூட்டிங் எடுத்தது கன்ஃபார்ம் ஆனதுனால அண்ணன் மீட்டிங் இனிமே பேச முடியாம போயிருச்சு. ஆனா ராஜ்மோகனே சொல்லியிருக்கிற அப்படிங்க, ஷூட்டிங் எடுக்கலையாமா, ஒத்திகை ஷூட்டிங் தான் எடுத்தாங்களா. கரூர்ல எடுத்தது ஒத்திகை ஷூட்டிங் தாங்க, ஒரிஜினல் ஷூட்டிங் வேற ஒரு ஊர்ல எடுக்கிறதா இருந்திருக்கிறாங்க. சரி, லைட்டிங் ப்ராப்ளம் மாத்த வேண்டியதா போயிருச்சு. சாரிங்க, எங்க ஷூட்டிங்ல ஆக்சிடென்டா லைட்டிங் ப்ராப்ளம், அங்க லைட்டிங் ப்ராப்ளத்துக்கு வேண்டிய ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதாவது அந்த லைட் எல்லாம் செட் பண்ண இடத்துலதான் பஸ் வந்து நிக்கணுமாமா, அப்பதான் ஷூட்டிங் ஒத்திகை ஷூட்டிங் கரெக்டா எடுக்க முடியும். இந்த உண்மையெல்லாம் சிபிஐ கிட்ட போனதுனாலதான் இவர் அங்க போய் என்ன சொல்லி இருந்திருப்பாரு, நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில வர விஜய் மாதிரி கைய கட்டிக்கிட்டு, ஆனா என்ன சொல்றீங்களோன்னா அதை கேக்குறேன்னா, கேண்டிடேட் எல்லாம் நாங்க தான் கொடுப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கண்ணா, தாவேக்கா உங்க கட்சி தானே, நீங்க என்ன லிஸ்ட் கொடுக்குறீங்களோ கொடுங்கண்ணா, அவங்களே நான் கேண்டிடேட்டா போட்டுடுறேன். இந்த தற்கொலை பசங்களா, இந்த ரசிகர்களா, அவங்கள பத்தி உங்களுக்கு என்னன்னா கவலை, நாம சொன்னா கத்துவாங்க போதும். சோறு தண்ணி இல்லாம சாக வந்தவனுக்கு இத பத்தி எல்லாம் கவலை வருமா? நீங்க நம்ம கேஸ மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்கண்ணா, இத தவிர வேற என்ன பேசியிருக்க முடியும் விஜய்னால, நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, இல்லைன்னா என்ன மிஸ்டர் விஜய் ஷூட்டிங் எடுத்தீங்களாமா அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்களேன், என்ன பதில் சொல்லிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. யாருனாலையும் கற்பனையே பண்ண முடியாது, ஏன்னா அங்க ஸ்கிரிப்ட் பேப்பர் போயிருக்காது. விஜயோட மூளையில இருந்து ஒரு பதிலும் வராது, எல்லாம் ஒரு மூளையில இருந்து வரும் பேப்பர் வழியா.
பேப்பரை பார்த்து படிச்சு நடந்து அழுது எச்ச துப்புற பயலுக்கு கேண்டிடேட் லிஸ்ட மட்டும் இங்கிருந்து எடுத்துட்டு வர. ஆட அவரு பேரவே பார்த்து தானே 10 தடவை படிச்சாரு. திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை சென்ட்ரல் விஜய், அத விஜய், இங்க விஜய், அங்க விஜய், எல்லா விஜய், இப்படி எல்லா விஜயையும் பார்த்து பார்த்து தான் படிச்சாரு. ஏன்னா அவரு பார்த்து படிக்கிறவரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர காமெடி இவருக்கு தான் பொருந்தும். பேப்பரை மட்டும் மாத்தி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கலவி அமைச்சர் கற்பழிப்பார் அப்படின்னே படிப்பாரு. ஏன்னா அதுதான் ஸ்கிரிப்ட் விஜய். இப்ப பாண்டிச்சேரி எக்ஸாக்டா ப்ரூஃப் ஆயிருச்சு. பாண்டிச்சேரியில இருக்கிற தற்குறிகளாகிய தொண்டர்களாகிய ரசிகர்களாகிய அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த கட்சி வேலைக்கு ஆகாது, இது கட்சி அல்ல, இது ஒரு அது. தமிழ்நாட்டுல புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஜஸ்ட் 1 வீக் வெயிட் பண்ணுங்க. இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு பேப்பரை பார்த்து படிக்கிற விஜய், இன்னொன்னு பேப்பரை பார்க்காம படிக்க முடியாத விஜய். அப்புறம் தமிழ்நாட்டுல யாரெல்லாம் விருப்ப மனு கொடுத்தீங்களோ போய் ரிட்டர்ன் வாங்கிக்கங்க. ஏன்னா கேண்டிடேட் லிஸ்ட வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கெல்லாம் சீட் இல்ல, உங்களுக்கெல்லாம் சீட் இல்லன்னு காமிச்சாரு. ரொம்ப தெளிவா வந்திருக்கிறாருங்க கேண்டிடேட் லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு. இதுல ஏதாவது ஒன்ன மாத்திர முடியுமான்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம். இனி விஜயுடைய கட்சி தாவேகா அல்ல, பாஜகவின் நடிகர் பிரிவு. இந்த நடிகர் பிரிவு கட்சி தலைவர் இருக்கிறாருங்க, தளபதி. அவரு உங்களுக்காக நிறைய பாடல்கள் இனிமே பாடுவாரு. நீங்க பாட்டை கேட்டு நின்று நடந்த சந்தோஷமா கேட்டு போயிட்டே இருங்க. அதையெல்லாம் தாண்டி நான் தற்குறி, ரசிகன், தொண்டை அப்படின்னு எல்லாம் சொல்லி வெயில போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் அண்ணன் கண்டிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாருங்க சீட்டு கொடுக்காம. ஏன்னா சீட்டு வாங்கினதுக்கு அப்புறம் கூட்டம் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களையே மேய்ச்சி போடுவாங்கன்னு அவரு சீட்டு கொடுக்கல. அப்புறம் கட்சியில இருக்கிற இஸ்லாமியரான முஸ்தபா சார் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம்ங்க. ஏன்னா அவருக்கு சிறுபான்மையினர் நலன் தானே ரொம்ப முக்கியம். சரி, அது ஒரு விஜய் கட்சி, அது அப்படித்தானே இருக்கும். அதுக்கு என்ன கொள்கையா, கோட்பாடா, வெங்காயமா, இல்ல வேற ஏதாவது புதுசா இருக்குதா? திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை எப்படி அதிமுக படிக்குதோ, அதிமுக கிட்ட இருந்து அதை வாங்கித்தான் பாஜகவின் நடிகர் பிரிவு தாவேகா அதை படிக்குது. ஆக மொத்தத்துல நீங்கெல்லாம் தற்குறின்னு நாங்க சொன்னப்போ நீங்க கோவப்பட்டீங்க. நீங்க தற்குறிதான விஜயே சொன்னாலும் நீங்க கோவப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்க விஜயனுடைய தீவிர ரசிகர்கள். விஜய்க்கு என்ன தெரியுமோ அதை விட அதிகமா தான் உங்களுக்கு தெரியுது. இத சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. சரி, தமிழ்நாடு தாவேகாவுடைய கேண்டிடேட் லிஸ்ட் வரட்டும், அப்புறம் பேசுவோம் புன்னகையோட. தப்பா சொல்லிட்டேங்க, ஒரு சின்ன திருத்தம். தமிழ்நாடு பாஜகவின் நடிகர் பிரிவு தாவேகா கட்சியினுடைய கேண்டிடேட் லிஸ்ட் அது வர்றப்ப நம்ம புன்னகையோட பேசிடுவோம். நன்றி, வணக்கம்.